Now they are transferred ordinary transfer, bus transport is nowadays. No medical facility nowadays. Electricity comes and goes. Comes old lips. Electricity goes and comes. Sir, 1 minute, sir. Sir, 1 minute. Sir, 1 second. On the directions of Honorable NHRC, we have inquired the case of Singampatti, Manjolai Tea Estate on the complaint of Dr. K. Subraswamy, Dr. K. Krishna Swami ji, and we have examined the Manjolai tea workers, witnesses, government officials, and we also again examined the Dr. K. Krishna Swami ji as well as BBTCL officials. We will submit our report to our Honorable NHRC. Thank you. ஓகேங்களா? அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான மனித உரிமை மீறலை தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று நான் டெல்லி சென்று கடந்த மாதம் 22ஆம் தேதி அன்று நான் நேரடியாக தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறுப்பு தலைவி அவர்களை சந்தித்து மனு அளித்தேன். அன்றே தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தமிழ்நாட்டிற்கு 18ஆம் தேதி அன்று வருகை புரிந்தது. 18, 19, 20, 21 4 நாட்கள் டிஎஸ்பி ரவி சிங் மற்றும் இன்ஸ்பெக்டர் திரிபாதி ஆகியோருடைய இருவரும் மாஞ்சோலையிலே தங்கி 2 நாள் அங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களிடத்தில் அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் கேட்டறிந்தார்கள். அதற்கு பிறகு நேற்றும் இன்றும் பிபிடிசி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி மற்றும் வனத்துறை அதிகாரிகள், தொழிலாளர்துறை அதிகாரிகள், மின்சாரத்துறை அதிகாரிகள் என 10க்கும் மேற்பட்ட துறை அதிகாரியிடத்திலே இன்றும் நேற்றும் ஆய்வு நடத்தப்பட்டது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தமட்டிலும் அவர்கள் மாஞ்சோலை என்று அழைக்கப்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில் 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கு பிறகு 1927ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த பகுதி பிபிடிசி என்று அழைக்கப்படக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தேயிலை பயிரிடுவதற்காக அவர்கள் ஒதுக்கினார்கள். அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த கம்பெனி முழுமையாக தேயிலையை இந்த மக்களை பயன்படுத்தி தேயிலை ஏறக்குறைய 4000 மொத்தம் ஒதுக்கப்பட்ட 8373 ஏக்கராவில் தேயிலை காப்பிகளை பயிரிட்டார்கள். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1952ஆம் ஆண்டு விதியின்படி அவர்களுக்கு 8 மணி நேரம்தான் வேலை வாங்க வேண்டும், குறைந்தபட்ச சட்டத்தின்படி சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆனால் இவை எதுவுமே கொடுக்காத காரணத்தினால்தான் 1998ஆம் ஆண்டு எனது தலைமையில் ஏறக்குறைய 98, 99, 2000 ஆகிய 2 ஆண்டு காலம் தொடர் போராட்டத்தின் காரணமாகவும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அன்றும் நான் புகாரத்துடைய விளைவாக அன்றைய நிலையில் 52 ரூபாய் மட்டுமே சம்பளம் பெற்றுக்கொண்ட தொழிலாளர்களுக்கு அதுக்கு பிறகு 140 ரூபாய் ஆயிற்று. என்று
450 ரூபாய் ஆக உயர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த தொழிலாளர்களை அந்த பிபிடிசி நிர்வாகம் தங்களுக்கு குத்தகை காலம் 2028 இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் 2024ஆம் ஆண்டே மே மாதம் 31ஆம் தேதியோடு எல்லா விதமான அந்த தேயிலை பறிப்பு, தேயிலை ஃபேக்டரி பணிகளெல்லாம் நிறுத்திவிட்டு ஒவ்வொரு தொழிலாளர்களும் கட்டாயப்படுத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக விருப்ப ஓய்வு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து 50,000 கொடுத்தார்கள், 1 லட்சமும் கொடுத்தார்கள், 1.5 லட்சம் கொடுத்தார்கள். விருப்பம் போல கொடுத்து அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் அந்த நிர்வாகம் எடுத்தது. இதற்கு துணையாக அல்லது மறைமுகமாக அல்லது பின்னாலே இருந்து தமிழ்நாடு அரசும் இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், தொழிலாளர்துறை அதிகாரிகள் அனைவரையும் பயன்படுத்தி அந்த தொழிலாளர்களை எப்படியாவது வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரே முகமாக செயல்பட்டார். அதாவது ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் அங்கு வாழ்ந்த அந்த மக்களுக்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்கள் மாஞ்சோலையிலே வாழ்வதற்கும் அங்கே 10 ஏக்கர் நிலம் பெறுவதற்கும் உண்டான சட்ட வழிவகைகளை 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டம் வழங்குகிறது. ஆனால் எந்த சட்டத்தையுமே தமிழ்நாடு அரசோ அல்லது மாவட்ட நிர்வாகமே கணக்கிலே கொள்ளாமல் எப்படியாவது அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விரட்டி அடித்துவிட்டு மாஞ்சோலையை அபகரிப்பது ஒன்றே குறிக்கோளாக செயல்பட்டார்கள். எனவே தான் நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்தேன். அதே போல 5-6 தொழிலாளர்கள் தொடுத்தார்கள். இடைக்கால நிவாரணம் கிடைத்தது. இருந்தாலும் கூட கடந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாத காலமாக எந்த விதமான வேலையும் இன்றி அந்த தொழிலாளர்கள் பட்டினி சாவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே தான் நான் மனித உரிமை ஆணையத்தை அணுகிறேன். நீதிமன்றம் இடைக்கால தடை அவர்களை வெளியேற்றுவதற்கு இடைக்கால தடை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினாலே பட்டினிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஏதாவது உடனடியாக அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று, அதே போல் அவர்களுக்கு குடிநீர் கொடுப்பதை நிறுத்தினாங்க, எலக்ட்ரிசிட்டி நிறுத்தினாங்க, பஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுத்தினாங்க. ஒவ்வொரு அதிகாரியாக தாசில்தார், டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸரு, லேபர் ஆஃபீஸரு எல்லாரும் போகிறவங்கெல்லாம் என்னன்னா கையெழுத்து போடுங்க தொழிலாளர்களை அவர்களை மிரட்டுவதை மட்டும், அவர்களை வெளியேற்றுவதில் தான் குறியோடு இருந்தாங்களே தவிர, ஆனால் ஒரு உள்ளாட்சி மணிமுத்தாறு டவுன் பஞ்சாயத்துனா அதுக்கு வேலை குடிநீர் கொடுக்கணும், மின்சாரம் கொடுக்கணும், அந்த கடமை செய்யல. இந்த தொழிலாளிகள் மாவட்ட ஆட்சியர் இடத்துல புகார் கொடுக்குற போது அந்த புகார் வெளியே போகணும் விரட்டி அது குப்பை தொட்டியில் போட்டார் ஆச்சுங்களா. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு தினமும் 20 வண்டி 30 வண்டியில் இங்கிருந்து குதிரைவெட்டி டீபில் தங்கிறதுக்கும் மேனேஜர்ஸுடைய வீட்டில் தங்க வைக்கிறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. ஆனால் தொழிலாளி குழந்தைகள் பள்ளிக்கு போகக்கூடிய, கல்லூரிக்கு போகக்கூடிய வந்தால் ஃபாரஸ்ட்டு கேட்டில் நிறுத்திட்டு அவங்க அப்பா அம்மாவுடைய டிக்கெட் நம்பர் சொல்லணும், அவங்களுடைய ஆதார் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுமைகள் தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய எந்த பகுதியும் இல்லாத அளவுக்கு அந்த தொழிலாளர்களை சுற்றி விளைச்சு போலீஸு, வனத்துறை, அதே போல் தொழிலாளர்துறை, அதே உள்துறை, ரெவென்யூ எல்லாரும் சேர்ந்து அவங்களை கசக்கி பிழிந்தா இது என்ன நியாயம்? எனவே தான் நாங்கள் மனித உரிமை ஆணையத்தை அனுப்பினோம். கடந்த 4 நாட்களாக நானும் கடந்த 50 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் இருந்திருக்கிறேன். ஆனால் இதுபோல் ஒரு விசாரணை ஆணையங்கிறது ஒரு முழுமையாக அந்த மக்களோடு மக்களாக இருந்து, உங்களுக்கு தெரியும் நம்முடைய நண்பர்களெல்லாம், பத்திரிகை நண்பர்களெல்லாம் கடந்த 18ஆம் தேதி என்னோடு நீங்கள் அங்கே மாஞ்சோலை வந்தீங்க. நேராக அந்த தொழிலாளிகள் சேர் கேட்கல, பெஞ்சு கேட்கல, எல்லாரும் அவங்களுடைய தரையில் உட்கார்ந்து தான் தொழிலாளர்களுடைய கஷ்டங்களையும் உண்மை நிலையும் அறிஞ்சாங்க. அதே போல் கமிஷனுங்கிறது மேலோட்டமாக கண் துடைப்புக்காக விசாரணையை மேற்கொள்ளாமல் தொழிலாளியிடத்திலும் தீர விசாரித்தாங்க. இப்போ நான் கொடுத்த எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்குது, அது எல்லாம் உண்மையானு 1க்கு 2 இப்பொழுதும் கூட இந்த தொழிலாளிகள் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டு தவறான ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதாவது 500க்கு மேற்பட்ட தொழிலாளர்களெல்லாம் அழைச்சி அதுக்கு பிறகு தான் மெமரண்டம், அந்த விஆர்எஸ் மெமரண்டம் போட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு பால்வின் அப்படிங்கிறவரை சாட்சியாக போட்டுருந்தாங்க. நான் அதான் கூட்டிகிட்டு வந்தோம். பால்வினுடைய கையெழுத்தே ஃபோர்ஜரி பண்ணிக்கிறாங்க, அவர் கையெழுத்தே போடல ஆச்சுங்களா. இதுபோல் பல விஷயங்களை அவர் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக விளக்கி அந்த தொழிலாளர்களுக்கு, இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு நடைபெற்றக்கூடியது அப்பட்டமான மனித உரிமை மீறல். எனவே மனித உரிமை ஆணையம் இது காப்பாற்ற வேண்டும். அதே போல் மத்திய அரசு, மத்திய அரசும் இதில் இறங்கணும். தமிழ்நாடு அரசும் இதில் ஏன் இந்த மெத்தனை போக்கு நடந்துக்கணும். குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியரை இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறது தமிழ்நாடு முதல்வர்களுக்கு அழகல்ல. அவர் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் கொண்டிருப்பார். 95ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கொடியங்குளத்தில் பன்னீர்செல்வம் என்ற ஒரு கலெக்டரால் தான் அந்த ஆட்சியே 96 பிறகு போச்சு. அதனால் கார்த்தியாயனை உடனடியாக ரிமூவ் பண்ணணும்.
கார்த்திகேயன் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் அத்தனை அதிகாரிகளும் தப்பு பண்ணிக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் என்ன அந்த அதிகாரி தொழிலாளர் துறை அதிகாரி வந்து தொழிலாளர் வந்து கம்பெனி எங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க, கையெழுத்து வாங்குறான்னு சொன்னோன்னா அதை தூக்கி அந்த அதிகாரியை மிரட்டி நீ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அனுப்புகிறார். ஸோ அது மாதிரி வந்து அவர் ஒரு குட்டி ராஜா போல், அவர் ஒரு ஜமீன் போல் நினச்சிட்டு அவரெல்லாம் பண்ணிக்கிறாரு. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த ஆட்சிக்கு வந்து அவரால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதை வந்து அவர் உடனடியாக நீக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே போல் வந்து எல்லா அதிகாரிகளும் மனச்சாட்சியோடு நடந்துக்கணும். ஒரு சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரி அங்கேருந்து என்எச்ஆர் விசாரிக்க அனுப்பப்பட்டவர் எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்து இந்த நாட்டினுடைய சட்ட விதிமுறைகளை மதித்து நடக்கணுங்கிறதுக்கு அவர்களெல்லாம் அந்த மிஸ்டர் ரவி சிங்கும் திரிபாதி அவர்களும் ஒரு முன்னுதாரணம் விளங்குகிறார். அதனால் இன்றைக்கி வந்து இன்னையிலிருந்தாவது வந்து மாஞ்சோலையில் எந்த காரணம் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு இப்போ வந்து 140 பங்களா இருக்குது. அதாவது வந்து 40 பங்களா இருக்குதுங்க, வந்து பெரிய பெரிய பங்களா. அதுபோக ஸ்டாஃபுடைய குவார்ட்டர்ஸ் இருக்குது. 1000 பேர் தங்க வைக்கிற அளவுக்கு வந்து அங்கே இருக்குது. அதை வந்து வனத்துறை வந்து சட்டவிரோதமாக அனுப்பிச்சு காசு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனியில் கணக்கில் வச்சு எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, அவர்களுடைய நடமாட்டத்தை வந்து முடக்கக்கூடாது, அவர்களுடைய குடிநீருக்கு தடுக்கக்கூடாது, அவர் மின்சாரத்தை தடுக்கக்கூடாது. அதே போல் குழந்தைகள் போனால் வந்து நம்பர் அவங்களுடைய ஆதாரம் கேட்கக்கூடாது. அதனால் வந்து அவருடைய இப்போ நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதுலேயும் தீர்ப்பு வரணும். அது சென்னை இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொண்டு போய் வந்து தேசிய மனித உரிமையில் வைப்பாங்க. அவங்க நிச்சயமாக வந்து ஒரு நியாயமான தீர்ப்பளிக்க சொல்லி அது வந்து நிச்சயமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நல்லது நடக்கும், இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்புகிறேன். வந்து அந்த 8373 ஏக்கராவில் 99 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் கிலோ தேயிலையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1500 ரூபா ஒரு ஆர்கானிக் டீ அத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சுட்டு கடைசியில் அவர்களை ஏதுமற்றவர்களாக நற்கதியாக கொண்டு போய் வீதியில் போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எப்படி தாங்கிக்குது? இது எப்படி சமூக நீதினு நீங்கள் சொல்லுவீங்க? அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் வந்து பாராமுகமாக இருக்கக்கூடாது. அதனால் இது பெரிய அளவுக்கு இது வந்து நேஷனல் அளவுக்கு வெடிச்சு சர்வதேச அளவுக்கு ஒரு பிரச்சனையாகி இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல யூ ஷுட் ரிமூவ் திஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கார்த்திகேயன் ஃப்ரம் திஸ் போஸ்ட் வச்சுங்களா. அடுத்தது வந்து நீங்கள் 2006 வன உரிமை தடுப்பு சட்டத்தின்படி அவர்களை அங்கேயே வாழ வைப்பதற்கு அவங்களுக்கு 10 ஏக்கர் கொடுக்கணும், ஒரு 5 ஏக்கராவது கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மீன் டைம் அவர்கள் பட்டினியோடு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 5000 to 10,000 ரூபா அவங்களுக்கு என்ட்ரி வழங்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த அமைப்பும் அதாவது வந்து அரசனுடைய நிறுவனங்கள், அது வந்து தொழிலாளர் துறையானாலும் சரி, தாசில்தாரானாலும் சரி, காவல்துறையானாலும் சரி, இவங்கெல்லாம் அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. வனத்துறை கண்ட்ரோல் நீ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற எதுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் எஸ்பி போய் உள்ளுக்கு வந்துக்கிறீங்க, ஏடிஎஸ்பி வராது, எதுக்கு வர்றாங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? யாரை த்ரெட்டன் பண்ணுறீங்க? இந்த காவல்துறை த்ரெட்டன் பண்ணுறது, லேபர் ஆஃபீஸை த்ரெட்டன் பண்ணுறது, மாவட்ட ஆட்சி த்ரெட்டன், இதுதான் அப்பட்டமான மனித உரிமை மீறல். இது அத்தனையும் சட்டவிரோதம் நடக்குது. இனிமேல் இந்த அதிகாரிகள் 1 இன்ச்சு தப்பு பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் கார்த்திகேயனை நீதிமன்றத்தில் தனிப்பட்ட வழக்கு SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ஸில் நான் தொடுப்பேன். அதனால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. எனவே நீங்கள் மரியாதையாக நீங்கள் இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருங்க. இதுதான் நான் இசைக்கு விடுறேன். ஆமாம், இல்லை வழக்கு அது அப்புறம் நான் சொல்கிறேன். அதை வந்து நாங்கள் வந்து நிரூபித்து கொடுத்துட்டோம் வச்சுங்களா. அவர் கையெழுத்து போடல, அவர் கையெழுத்து போடாமல் அவரே நிற்கிறார் பாருங்கள் பல்வின்னு. அவர் கையெழுத்து போட்டு வந்து இவர் தான் சாட்சி கையெழுத்து வச்சுக்கிறார். 500 பேர் போட்ட கூட்டம் போட்டு தான் நாங்கள் வந்து முடிவு எடுத்துருந்தோம். ஸோ இப்படியெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிருக்குது. நீதிமன்றத்தில் இல்லை, இவங்ககிட்ட NHRCயில் கொடுத்துருக்கோம். அதனால் NHRCயினுடைய விசாரணை முழு திருப்தி அளிக்குது. நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல தீர்வுக்கு வேண்டி அவங்க வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் நல்ல தீர்ப்புக்காக காத்திருக்கோம். டாக்டர், இவங்க மனித உரிமை ஆணையத்தில் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க, கரெக்டு. ஸோ இத்தனை 1000 மக்களுக்கும் அங்கே தொடர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பரிந்துரை? இல்லை, அதாங்க 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினாலே முதல்ல வந்து 2 விஷயங்க. ஒன்று, அவங்க வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்களா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க மாஞ்சோலையை சேர்ந்தவர்கள், காக்காட்சியை சேர்ந்தவர்கள், நாலுமுக்கு, குதிரைவெட்டியை சேர்ந்தவர்கள் முடிவாயிருச்சுன்னா அதுக்கு பிறகு வாழ்வாதாரமெல்லாம் அப்புறம் நீ கொடுக்குற ஆடு கொடுக்குறன்னு சொல்கிற, மாடு கொடுக்குறன்னு சொல்கிற, கடன் கொடுக்குறன்னு சொல்கிற, அது அங்கேயே கொடுத்தா அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். அவங்க வாழை வச்சுக்குவாங்க, காய்கறி போட்டுக்குவாங்க, மாடு வச்சுக்க முடியும். எங்கள் மாடு தொழிலாளி கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி 100 மாடை வந்து மேனேஜர் எப்படி வளர்க்க முடியுது? அப்போ மேனேஜர் பால் கறந்து குடிக்கலாம், ஆனால் தொழிலாளி குடிக்கக்கூடாது.
அவங்க நல்லா காய்கறி சாப்பிடலாம், ஆனால் தொழிலாளி சாப்பிடக்கூடாது. அப்போ எவ்வளவு தூருக்கு ஒரு வன்மம் இருக்குது. இந்த வன்மம் வந்து ஆங்கிலேயர் தான் செஞ்சாங்கன்னா அதையே அப்படியே சுதந்திரம் பெற்றவர்களும் செய்கிறாங்க, இந்த அதிகாரியும் செய்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து நீ படிக்கிற போது வந்து நீ வந்து 1882 வன சட்டத்தையும் படிக்கிற போது, 1927 வன சட்டத்தையும் நீ படிக்கிற போது, 2006 வன உரிமை சட்டம் என்னன்னு நீ படிச்சிருக்கணுமல்ல. அப்போ நீ வேற ஃபோக்கஸ் வந்து வந்தியா நீ? நான் எச்சரிக்கை கொடுக்குறேன், அதிகாரிகள் இனிமேல் பண்ணால் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடுப்போம். SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் தான் கொடுப்பேன். புகார்தாரரா நீங்க மனித உரிமை ஆணைய குழுவோட பயணிச்சீங்க மாஞ்சோலைக்கு. அந்த சாலை வசதி அங்க அப்புறம் வந்து பாருங்க எவ்வளவு கொடுமைன்னு. சுற்றுலா பயணிகள் போறதுக்கு மாஞ்சோலையிலிருந்து அந்த மணிமுத்தர் அருவிதுங்களா, அந்த அருவிகளும் பயங்கரமா நல்ல அழகான ரோடு போட்டுருக்காங்க. அந்த அருவி தாண்டியாச்சுன்னா குதிரைவெட்டு பேரிலும் 3 மணி நேரம் 25 கிலோமீட்டர் வந்து 4 மணி நேரம் ஆகுதுங்க. அவ்வளோ பெரிய மோசமாக ரோடே போடல. அப்போது வெளியிருந்து உல்லாசம் வரக்கூடியவர்களுக்கு வந்து நீ சொகுசான ரோடு போட்டு கொடுக்குற. இந்த நாட்டில் வந்து தங்களுடைய உயிரை பணையை வச்சு 1927 போக்குவரத்து கிடையாது, ஒரு மருத்துவ வசதி கிடையாது. அங்கே வந்து அந்த ரோடு போடுறதுக்கு எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து புலிகள்ங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்டில் ஒரு புலி கூட கிடையாது. 3 சிறுத்தை மட்டும் இருக்கிறதாகத்தான் பதிவாயிருக்கு ஆச்சுங்களா. அப்போ இந்த புலி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை இந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு வாங்கி அவங்க வைத்த நிரப்புறாங்களே தவிர அங்கே புலி ஒன்றும் வளரவில்லை. அங்கே வளராதற்கு உண்டான சூழ்நிலை கிடையாதுங்க. என்று சொன்னால் புலி வளர வேண்டும் என்று சொன்னால் நிறைய மான் இருக்கணும், அதே போல் நிறைய மாடுகள் இருக்கணும். அங்கே அதெல்லாம் ஒன்று புல்தரையே அங்கே கிடையாது, எல்லாம் மரங்கள் தான் இருக்குது. அதனால் இவங்க புலிக்காடுன்னு இதெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழல்காரர்களையும் ஏமாத்துறாங்க, எல்லாமே ஏமாற்றி நடக்குதுங்க. அதனால் வந்து இங்கே இந்த மாஞ்சோலையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் நடக்குது. இந்த மாஞ்சோலையை அபகரிக்குங்கிற நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்படுகிறார்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கம் வருதில்லை. ஆனால் நாங்கள் அதை நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய கடைசி சொட்டு இருக்கவில்லை. நாங்கள் வந்து மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், போராடுவோம், அதற்காக நிற்போம். தேங்க்யூ.